ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காமாட்சி அம்மன் விளக்கையும் காமாட்சி அம்மனுடைய சிறப்பையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காமாட்சி அம்மன் விளக்கேற்றவர்கள் தவறாமல் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வருதவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்குகளில் வட்டமுகம், இரட்டை முகம் முதல 5 முகம் என பல விதங்களில் காணப்படுகின்றன. இவற்றிற்கு எல்லாம் சிகரமாக முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு விளக்காக காமாட்சி அம்மன் விளக்கு திகழ்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து விளக்குகளும் நம்ம ஏற்றோம், அகல் விளக்கு, இப்படி பல்வேறு வகையான விளக்குகளை நம்ம ஏற்றினாலும் அதற்கு எல்லாத்திற்குமே முதன்மையாக சக்தி வாய்ந்ததாக விளங்கக்கூடியது காமாட்சி அம்மன் விளக்கு என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பல வீடுகளில் இருக்கும் காமாட்சி விளக்கை ஏன் பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறார்கள், அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைப்பதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதையும் நம்ம இதில் காணலாம். உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன். அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் பார்த்திங்கன்னா சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ளே அடங்கியது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களை வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை. காமாட்சி அம்மனுக்கும் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுக்குடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது ஐதீகம். இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. காமாட்சி அம்மனுடைய விளக்கு ஏற்றும் பொழுது நம்மளுக்கு காமாட்சி அம்மனோட சேர்த்து நம்மளுடைய குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், இப்படி எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் அவர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் கூறுகின்றனர். ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாக இருந்து என் குலத்தை காப்பாற்றின வாங்கியபடி விளக்கேற்றி வழிபடுவார்கள். அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர். அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காக தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு ஒன்றாக வலம் வர சொல்கின்றனர். இப்படி காமாட்சி அம்மனை அவர்கள் ஏந்தி கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய அருளுமே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம். அதோட காமாட்சி விளக்கில் குலதெய்வமும் இருந்து அருள் புரிவதால் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை. முதல்ல ஒரு குடும்பத்தில் திருமணம் நடந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெண்ணானப்பட்ட மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் அவர்களுக்கு இதுவரை அவர்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பிணியலில் சிக்கியிருந்தாலும் சரி, இதற்கப்புறம் அவர்களுடைய குடும்பமானது தலை ஓங்கி நல்லபடியாக நற்செயல்களுடன் நல்ல வாழ்க்கை முறையை வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கும் ஒன்று. காமாட்சி விளக்கு புனிதமானது. இதில் கஜலட்சுமியின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். இது எல்லா வீடுகளிலுமே இருக்க வேண்டிய விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபமேற்றி தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை நமக்கு விலகும். மணப்பெண்ணுக்கு சீர்வரிசைகள் தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கும் 2 குத்து விளக்குகளும் அவசியம் வழங்குவார்கள். சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து கொள்கின்றனர். பல குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான். விளக்குகளை நன்றாக கழுவி அதனை சுத்தமான தாம்பூலம் அல்லது பலகையில் மட்டுமே வைக்க வேண்டும். பூஜைக்கு உடைந்த கீறல் விழுந்த விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. திரி ஏற்றிய பின்பு விளக்கு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கிற்கு பூமாலை மற்றும் மங்கள கயிறை சூட்டலாம். சுடலிருந்து பத்தி சூடத்தை கண்டிப்பாக கொளுத்தக்கூடாது. எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரப்பி ஊற்றிக்கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா விளக்கை கிழக்கு பக்கம் பார்த்து வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமர்ந்து கொண்டு நம்மளுடைய தேவைகளையும் கஷ்டங்களையும் நம்ம இறைவனிடம் சொல்லி அதை போக்கும் வகையில் நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது அது நமக்கு கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்.
விளக்குகளை தீக்குச்சியால் நேராக பற்ற வைக்காமல் துணை விளக்கின் உதவியோடு மட்டுமே ஏற்ற வேண்டும். பூஜை முடியும் வரை ஸ்லோகங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான குரலில் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது. ஒரே மாதிரியான அந்த குரல் வலையில் நம்ம அந்த ஸ்லோகங்களையும் அந்த பதிகங்களையும் நம்ம பாடி இறைவனை துதிக்கும் பொழுது நமக்கு அவருடைய எல்லா ஆசைகளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா எப்பொழுதுமே மனிதனாகப்பட்டவன் ஒரு விஷயம் செய்கிறானாலே அதில் பலனானது அதில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாதான் அந்த மன திருப்தி அப்படிங்கிறதோடு நம்ம செய்யும் பொழுது அந்த செயலும் நமக்கு முழுவதுமாக வெற்றி அடையும். இப்போ நம்ம வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு உனக்கு ஊதியம் கிடையாதுப்பா, உனக்கு ஊதியம் இல்லாமல் நீ இந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்னாகும்? அந்த மன வருத்தத்தோடு நம்ம செய்வோம். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் ஊதியம் மட்டும் இல்லைன்னு அந்த வேலையிலேயும் நமக்கு முழு ஈடுபாடு இருக்காது. வேலையும் நம்ம ஏதோ தானோன்னு செஞ்சுட்டு போயிடுவோம். அந்த ஊதியமானது இப்போ நீ இந்த வேலை செஞ்சனா அதற்கான சம்பளம் இவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ஊதியத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்போம். அதனால் இவ்வாறான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த வேலைகளில் ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தின விளக்கை நம்ம சீதனமாகவும் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் அது தானமாகவும் கொடுக்கக்கூடாது, புதுசாக தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கோம்னா அதை நம்ம தான் கடைசி வரைய பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது, அதாவது நம்ம இறைவனிடத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்ற வரைக்கும் நம்ம அதை கடைசி வரை முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இந்த வேண்டுதல் வேண்டான்னு நம்ம மற்றவர்கள்ட்ட அதை பண்ண சொன்னால் அந்த வேண்டுதலானது நமக்கு கிடைக்குமா? அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்போ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்மளாம் வச்சுக்கணும் தவிர மற்றவர்களுக்கு அது தானமாகவும் கொடுக்கக்கூடாது, அது சீதனமாகவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். பெண்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு விட்டு விளக்கேற்றி நீங்கள் அன்றைய நாளை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அது சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும். என்னால் டெய்லியும்னா ஏற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்திலேயாவது ஒரு முறையாவது ஏற்றுவது சிறப்பான, டெய்லி ஏற்றுவது அதை விட சிறப்பு அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். நம்ம முன்னோர்கள் வழி சொன்னது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் அந்த தீபமானது யார் ஏற்றுதாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா நிலையும் நேர்மறையான ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதாவது சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா இறைத்தன்மையோடு நம்ம இருக்கின்ற பொழுது எந்த ஒரு கெட்ட சகனங்களும் எந்த ஒரு தீய சக்திகளும் நமக்குள்ள அண்டவே அண்டாது. அது வரவே நினைத்தாலும் அந்த எதிர்மறையான ஆற்றல்களை அது உள்ள வரவே விடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன நேர்மறையான ஆற்றலானது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு பெருகி இருக்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ள போகும் பொழுதே, அதாவது ஆன்மீகத்துக்குள்ள நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே இந்த வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் இருந்தோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருவதற்கான வழி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நம்ம பற்றி அதை பற்றி எண்ணவே இல்லை, இறைவனை பற்றி வழிபடலை, ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம ஓடுறோம்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அடிபட்டு கீழே வரும் பொழுது இதற்கெல்லாம் தீர்வானது, அதாவது அந்த எதிர்மறையெல்லாம் நம்ம எப்படி விளக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியாமலே போயிடும். அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம சிந்தைக்குள்ளே போகும்பொழுது தான் வாழ்க்கையை பற்றின புரிதலும் இருக்கும், ஆன்மீகத்துக்குள்ளே நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா எல்லாமே அவரவர் அனுபவித்ததாக தான் முன்னோர்கள் நமக்காக அதை நமக்கு கூறிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாளைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் தினத்தில் நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறத மேலோங்குவதற்காக நம்ம அன்றாடம் நம்ம சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு பொங்கல் வச்சு கோயில்களுக்கெல்லாம் சென்று கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய முறையில் அந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்வோம். அன்றைய நாள்லேயே நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லையாவது தினந்தோறும் வழிபட முடியாதவர்கள் இந்த விசேஷ நாட்களையாவது இது பின்தொடர்வது மிகவும் நல்லது. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு அன்றைய நாள் நம்ம முழு இறைபக்தியோடு அந்த இறைத்தன்மையை நமக்குள்ள முழுவதுமாக ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அது நமக்கு முழு பலனை அளிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மிடம் சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வீட்டில் தீராத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது.
அதாவது விளக்கெல்லாம் ஏற்றுதான் வழிபாடு செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினையின் பயனால் விதியின் கட்டாயத்தால் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீப வழிபாட்டு முறை நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீபத்தை நம்ம ஏற்றினாலே போதும். இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமையில் காமாட்சியம்மன் விளக்கு ஒன்று, மிக மிக சிறியதாக ஒரு மகாலட்சுமி படம் பதித்த தங்க காசு, தாமரை தண்டு திரி, ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படும். பூஜை அறையை எப்போதும் போல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பூல தட்டில் வெள்ளி விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி, இல்லை பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி. அந்த காமாட்சியம்மன் விளக்கின் சுத்தமான பசுநெய் ஊற்றி அந்த நெய்யில் லட்சுமி படமும் பொறிக்கப்பட்ட தங்க ஞானத்தை போட்டு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இந்த ஒளி பிரகாசமாக வீச, இந்த ஒளி பிரதிபலிக்க இதன் முன்னால் ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து விடுங்கள். இந்த தீபம் 1 மணி நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரிந்தால் கூட போதும். இப்படி தீபம் எரியும் போது அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உங்கள் குடும்பத்திற்கு எது தேவையோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் அந்த காமாட்சி அம்மனை மனநிறைவோடு கேளுங்கள். தீபத்தை ஏற்றி வைத்து எனக்கு இந்த கஷ்டம் உள்ளது, அந்த கஷ்டம் உள்ளது, இந்த கஷ்டம் உள்ளது அப்படிங்கிற மட்டும் வீட்டில் புலம்பல் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லதாக தேவைப்படுகிறதோ அதை வேண்டுதலாக அம்பாளிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வதை நீங்கள் காண்பீர்கள். எங்களால் வெள்ளி தங்கம் வாங்கும் அளவிற்கு வசதி வாய்ப்பில்லை, நாங்கள் என்ன செய்வது? சிறிய பித்தளையில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் அதாவது இருக்கும் அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் நன்மையே நடக்கும். நம்ம கிட்ட தங்க வெள்ளி காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த 5 ரூபாய் அந்த தங்கம் பூசின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்லெண்ணெயில் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றினாலும் நமக்கு நன்மைகள் நடக்கும். இருப்பினும் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது. தங்கமும் வெள்ளியும் நம் வீட்டு பூஜையில் இருந்தால் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயம். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் பித்தளை விளக்கில் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையலாம். கூடுமானவரை பணம் சேமித்து தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காவது பணத்தை சேமித்து சிறிய காமாட்சியம்மன் விளக்கு ஒரு சிறிய தங்கம் காசு வாங்கி வீட்டில் வைத்து பாருங்கள். அதன் பின்பு தொடர்ந்தும் உங்கள் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் வரும். கட்டாயம் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அனைவரும் பயனடைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். என்றும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.